மஞ்சுமல் பாய்ஸ் பட நிறுவனத்துக்கு இளையராஜா நோட்டீஸ். நீங்கள் வெல்வதை பார்க்க விரும்புகிறேன். சமந்தாவின் இணையதள பதிவு வைரல். 100 கோடி வசூலித்த அரண்மனையின் 4ஆம் பாகம். ஹிப்ஹாப் ஆதி நடித்துள்ள பேட்டிசார் படத்தின் 2வது பாடல் வெளியானது. MS சுப்புலட்சுமி வாழ்க்கை கதை திரைப்படமாகிறது. தமிழ்நாட்டின் கொடைக்கானல் சுற்றுலா பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவான மஞ்சுமல் பாய்ஸ் மொழிகள் தாண்டி அனைத்து மாநிலங்களில் உள்ள பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்த படத்தில் கமல் நடித்து 90களில் வெளியான குணா படத்தின் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் அனுமதியின்றி குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நடிகை சமந்தா இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் நீங்கள் வெல்வதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்றும் நீங்கள் வெற்றிக்கு தகுதியானவர்கள் என்றும் பதிவிட்டிருக்கிறார். அவர் யாருக்காக இப்படி ஒரு பதிவை போட்டார் என்று ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ள நிலையில் சிலர் விராட் கோலிக்காகவும் RCB அணிக்காகவும் போட்டுள்ளார் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை படத்தின் 4ஆம் பாகம் அண்மையில் வெளியானது. இந்த படத்தில் யோகி பாபு, நடிகைகள் ராஷி கண்ணா, தமன்னா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படம் வெளியான 19 நாட்களில் உலகளவில் 100 கோடியை வசூலித்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே இந்த ஆண்டில் வெளியான தமிழ் படங்களிலேயே அதிகம் வசூலித்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளரும் நடிகருமான ஹிப்ஹாப் தமிழா ஆதி தற்போது பேட்டிசார் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் இந்த படத்தின் 2வது பாடலான நக்கல் பிடிச்சவன் என்ற பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. விக்னேஷ் ஸ்ரீகாந்த் எழுதியுள்ள இந்த பாடலை ஹிப்ஹாப் தமிழா, ரிஹானா பாடியுள்ளனர். இந்த பாடல் தற்போது இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. பேட்டிசார் திரைப்படம் மே 24ஆம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியாகிறது. பிரபல கர்நாடக இசைப்பாடகி MS சுப்புலட்சுமியின் வாழ்க்கை கதை திரைப்படமாக இருக்கிறது. பெங்களூருவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று இதை தயாரிக்கிறது. படத்துக்கான முன் தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. MS சுப்புலட்சுமி கதாபாத்திரத்தில் த்ரிஷா, நயன்தாரா, ராஷ்மிகா மந்தனா ஆகியோரை யாரை நடிக்க வைக்கலாம் என்ற பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது.